இறையாட்சி சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யாரும் அதற்கு உட்பட மாட்டார் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், சிறு பிள்ளைகள் எனும் போது அவர்கள் கள்ளம் கபடம் அற்றவர்கள். அவர்களுடைய இருதயத்திலே எந்தவித தீய எண்ணங்களோ தீய நினைவுகளோ இருக்காது. அதாவது பொறாமை, பழிவாங்கும் போன்ற எண்ணங்கள் இல்லாமல் தூய்மையான அன்பு நிறைந்த உள்ளங்களாகவே சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்கள் காணப்படுகிறது. இவ்வாறான உள்ளம்தான் ஆண்டவராகிய இயேசுவிடம் இருந்தது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடம் இவ்வாறான ஒரு உள்ளத்தையே எதிர்பார்க்கிறார். சிறு பிள்ளை மனப்பாங்கில் நாங்கள் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்று எமது வாழ்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எமது உள்ளம் சிறு பிள்ளையின் உள்ளத்தைப் போல எந்தவித அசுத்தமும் இல்லாமல் தூய்மையான ஒன்றாக இருக்கிறதா, அல்லது தீய எண்ணங்களுடன், கோபத்துடன், பழிவாங்கும் எண்ணங்களோடு நாங்கள் எமது உள்ளான இருதயத்திலே எரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகில் தவறு செய்பவர்களை எங்களால் மாற்ற முடியாது. அவர்களே அந்த தவறுகளை உணர்ந்தால் ஒழிய எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அதாவது நான் என்னை மாற்ற முடியும். எனவே தனிப்பட்ட முறையிலே நாங்கள் என்று மாறுகிறோமோ, மாற ஆசைப்படுகிறோமோ, மாற முயற்சிக்கிறோமோ, அன்று இந்த உலகம் மாறும். யாரெல்லாம் நான் மாற வேண்டும், நான் தூய்மையான வாழ்வை வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் சிறு பிள்ளையின் உள்ளத்தை போல மாறும். அதற்கு தனிப்பட்ட முறையிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களை யாராலும் மாற்ற முடியாது. எங்களுடைய மாற்றத்திற்கு நாங்கள் அனுதினமும் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். இந்த வாழ்க்கையிலே சில தவறுகள், பிழைகள் இருக்குமாயின் அதை நாங்கள் உணர்ந்தால், அதை மாற்ற வேண்டும் என நாங்கள் முயற்சித்தால் ஆண்டவரிடத்திலே மன்றாடலாம். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எங்களை மாற்றுவதற்கு, எங்கள் வாழ்வை சிறு பிள்ளையின் வாழ்வாக்குவதற்கு உதவி செய்வார். எனவே இந்த உபவாச காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். அவர் எங்களை மாற்றுவார். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி சிறு பிள்ளையை போல மாற்றுவார்.